Good morning, chapter 7 integrals exercise 7.3 ல 23rd sum பார்க்குறோம். Integral sin squared x minus cos squared x divided by sin squared x into cos squared x dx. நம்ம இதை 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணி எது கரெக்ட் ஆன்சரோ அதை எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா integral sin squared x divided by sin squared x into cos squared x minus cos square x divided by sin square x into cos square x. ஏன் இப்படி எழுதுறோம்னா இந்த ரெண்டுத்துக்குமே காமனாக என்ன இருக்குன்னா கீழே வந்து டினாமினேட்டரில் sin square x cos square x இருக்குது. அதனால் நம்ம வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி எழுதிக்கிறோம் into dx. இப்போது இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா sin square xும் sin square xும் கேன்சல் ஆனால் பேலன்ஸு integral 1 by cos square x இருக்கும் மைனஸ் cos square xும் இதுவும் கேன்சல் ஆகிடும் 1 by sin square x இருக்கும் into dx equal to integral 1 by cos square xங்கிறது secant square x மைனஸ் 1 by sin squareங்கிறது cosecant square x into dx. இப்போது நம்ம secant square xஐ இன்டெகிரேட் பண்ணனா tan x வரும். அப்புறம் இங்கே மைனஸ் இருக்குது. கொசிகன் ஸ்கொயர் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும்னா மைனஸ் காட் எக்ஸ் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் சி. இப்போது இதோட ஆன்சர் எங்கே இருக்குன்னா tan x ப்ளஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் சிங்கிறது ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஏ. 24th sum integral e to the power of x into 1 plus x divided by cos square e to the power of x into x dx. இப்போ நம்ம மேலே இருக்கிற நியூமரேட்டரில் இருக்கிறத நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். integral e to the power of x into 1 e to the power of x plus e to the power of x into x e to the power of x into x divided by cos square e to the power of x into x into dx. இப்போது மேலே வந்து e to the power of x e to the power of x into x இருக்குது. இங்கேயும் e to the power of x into x இருக்குது ப்ளஸ் e to the power of x மேலே நியூமரேட்டரில் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போட்டுக்கலாம். புட் e to the power of x into x டினாமினேட்டரில் இருக்கிற e to the power of x into xஐ வந்து நம்ம டீன்னு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து யூவி மெத்தடில் இருக்குது. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது யூவி டேஷ் ஃபார்முலா இருக்குது. யூவி டேஷ் ஈக்குவல் டு யூ டேஷ் வி ப்ளஸ் வி டேஷ் யூ. இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். e to the power of x வந்து யூன்னு வச்சுக்கலாம், எக்ஸை வந்து வின்னு வச்சுக்கலாம். அப்போது டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு வி கெட் யூ டேஷுங்கிறது e to the power of x இன்ட்டு விங்கிறது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் வி டேஷுங்கிறது என்னென்னா எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வரும் இன்ட்டு யூங்கிறது e to the power of x ஈக்குவல் டு டீன்னு வச்சுருக்கோம். அப்போது dt by dx. இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஓகே, அப்போது இந்த dx இந்த சைட் போயிடுச்சுன்னா e to the power of x into x plus e to the power of x into dx equal to dt. இதை நம்ம இந்த dtயை வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறோம். e to the power of x plus e to the power of x into x dxஐ வந்து dtயாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், tயில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இன்டெக்ரல் dt by cos square e to the power of x into xங்கிறது நம்ம என்ன வச்சுருக்கோம் tன்னு வச்சுட்ருக்கோம். ஓகே, இப்போது இது வந்து cos square 1 by cos square xங்கிறது என்னென்னா நம்ம secant square xன்னு சொல்லுவோம். அதனால் இந்த இடத்துல என்னென்னா t இருக்கிறதுனால secant square t ஆகிடும். secant square t into dt. secant square tயை நம்ம இன்டெகிரேட் பண்ணோன்னா tan t வரும். tan t plus c. இப்போது டீங்கிறது நம்ம என்ன வச்சுருக்கோம் e to the power of x into xன்னு வச்சுருக்கோம். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். tan e to the power of x into x plus c. இந்த ஆன்சர் வந்து எங்கே இருக்குன்னா செகண்டில் இருக்குது, பியில் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் பி. ஸோ ஆன்சர் இஸ் பி.